Good morning students, welcome to Kalabharati Academy. இன்றைக்கு நம்முடைய டிஸ்கஷன் சர்க்குலேட்டரி சிஸ்டம், பிளட் சர்க்குலேஷன் இன் பிஜியான் எப்படி நடக்குது அதை பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சர்க்குலேட்டரி சிஸ்டம்னாலே என்ன? blood is oxygenated blood is to be sent to all parts of the body through vessels, that is arteries. Then எல்லா பார்ட்ல இருந்தும் கார்பன் டை ஆக்சைடை ரிசீவ் பண்ணி அந்த blood again it is to be pumped into the heart through the veins. So this is called systemic circulation. This is called systemic circulation. Inward circulation, the deoxygenated blood from the heart to the lungs போகணும். லங்ஸில் ஆக்சிஜனை சாக்கி oxygenated blood is again to be supplied to the heart. This is called pulmonary circulation. So two types of circulation takes place in the blood circulatory system. That is also present in the pigeon. So first heart உடைய structure பார்ப்போம். Then we will go to arterial system எப்படி இருக்கு. Then we will go to venous system எப்படி இருக்கு. How the circulation takes place. One by one we will go. Okay. The heart is four chambered. Frog எத்தனை chamber? Three chambered. ஆனால் பேட்ஸ் இட் இஸ் ஃபோர் chambered. டூ ஆரிக்கிள்ஸ் டாப்பில் இருக்கக்கூடிய ரெண்டு ஹார்ட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு சேம்பர் ரூம்ஸ் பேர் ஆரிக்கிள்ஸ், ரைட் அண்ட் லெஃப்ட். டூ வென்ட்ரிக்கிள்ஸ். ஃப்ராகில் இருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரையாங்குலர் பேட் சைனஸ் வீனோசஸ் அட்டாச் ஆகிருக்கும் ஹார்ட் மேலே. இட் இஸ் ஆப்சென்ட் இன் தி பேட்ஸ் பிஜியா. டூ ப்ரீ கேவல் வெயின்ஸ் ஆர் சுப்பீரியர் வென கேவை, அதாவது பிளட்டை எல்லா இடத்துல இருந்தும் ஹெட்டு நெக்கு இந்த மாதிரி இடத்துல கலெக்ட் பண்ணி டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஏரியாவிலிருந்து கலெக்ட் பண்ணி ஹார்ட்டுக்கு கொண்டு வரக்கூடிய பேர் வெயின்ஸ். பெரிய வெயின்ஸ் பேர் சுப்பீரியர் வினக்கவே, மேல் பகுதியில் வர்றது, மேலே டார்க் சைடில் வர்றது. என்ன அது ரெண்டு இருக்குது. ஸோ டூ ப்ரீகேவல் வெயின்ஸ் ஆர் சுப்பீரியர் வினக்கவே. ஒன்று ஏ போஸ்ட் கேவல் வெயின் ஆர் இன்ஃபீரியர் வினக்கவே, ஹார்ட்டுக்கு பின்பக்கத்தில் இருந்து பிளட்டை ஆர்கன்ஸ் ரிசீவ் பண்ணி வர்றது. ஸோ த்ரீ மேஜர் வெயின்ஸ் ஆர் தேர். என்ன தேர் சப்ளை தி பிளட் ஓப்பன்ஸ் இன் டு தி ரைட் ஆரிக்கிள். ஹார்ட்டில் ரைட் சைடில் டாப் சேம்பரில் வந்து அது ஓப்பன் ஆகுது ரைட் ஆரிக்கிளில். ஓகே. தென் ஹார்ட் வந்து பிளட் வெளியே போகிறதுக்கு இப்போ சிஸ்டத்தில் எப்படி மூணு வெயின்ஸ் வழியாக வருதுன்னு பார்த்துட்டோம். ஹார்ட்டுக்கு பாடியிலிருந்து, ஹார்ட்டில் இருந்து பாடிக்கு எப்படி எந்த வழியாக போகுதுன்னு சொன்னால், ஒன்று பல்மனரி அயோட்டா, that is blood is supplied to the lungs, sent to the lungs for oxygenation purpose. அது பல்மனரி அயோட்டா. அடுத்து இன்னொன்று பாடிக்கு அனுப்பணும், பாடியோட மற்ற இடங்களுக்கு பூரா அனுப்பணும். that is called systemic trunks, அது பேர் systemic aorta, from the right and left ventricles respectively. So pulmonary aorta from the right ventricle and systemic trunks aortas from left ventricle போகுது. ரைட்டா? Then right side of the heart is completely separated from the left side of the heart by a septum. So right side ஒரு auricle ventricle, left side ஒரு auricle ventricle, இந்த ரெண்டும் totally separated by a septum. ஓகே, ஒரு வால் செப்பரேட் பண்ணுது. The right auricle opens into the right ventricle. Right auricle எங்க ஓப்பன் ஆகுது? ரைட் வென்ட்ரிக்கிள். by the right auriculoventricular aperture. ஆரிக்கிளுக்கும் வென்ட்ரிக்கிளுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஓட்டைக்கு பேர் என்ன? auriculoventricular aperture. ரைட் சைடில் இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் ரைட் auriculoventricular aperture. அதே மாதிரி தி லெஃப்ட் ஆரிக்கிள் opens into the left ventricle through left auriculoventricular aperture. அந்த ஓட்டை வழியா ஓப்பன் ஆகுது. there are valves. ஓகே. இப்போ எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஹார்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஹியர் ஒரு லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், இந்த சைடு ஒரு ரைட் வென்ட்ரிக்கிள், மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆரிக்கிள், இந்த பக்கம் ஒரு ரைட் ஆரிக்கிள். ஸோ திஸ் தி ஃபோர் சேம்பர்ஸ். இந்த ஃபோர் சேம்பர்ஸில் மேலிருந்து வரக்கூடிய வெயின்ஸ், deoxygenated blood
from the parts of the body, jugular vein, brachial vein, pectoral vein combine ஆகி ஒரு கனெக்ஷன். அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் ப்ரீகேவல் என்ன திருப்பி சப்ளை டு தி ஆரிகல்ஸ். வெளியில் போனதை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன லெஃப்டில் இருந்து தனியாக அந்த பிளட் வெசல்ஸ் வெளியே போகுது. அது பேர் அயோட்டிக் ஆர்ச். அயோட்டிக் ஆர்ச் என்ன இந்த அயோட்டிக் ஆர்ச் பிரிஞ்சு பிரிஞ்சு போகும். தட் வி வில் see in the நெக்ஸ்ட் டிஸ்கஷனில் பார்க்கலாம். இப்போ ஹார்ட்டில் வால்வ்ஸ் ஆர் தேர். இப்படி வால்வ்ஸ் இருக்கு. தேர் ஆர் வால்வ்ஸ் ஃபர்ஸ்ட் at these apertures எங்க auriculoventricular apertures which allows the blood flow in only one direction. auricle இருந்து blood ventricle வர முடியுமே தவிர ventricle இருந்து auricle போக முடியாது. so one direction flow is from the auricle to the ventricle but not backwards. ரைட் சைடில் இருக்கக்கூடிய auricleக்கும் ventricleக்கும் மத்தியில் இருக்கிற valve is consists of a single flap, ஒரே ஒரு மூடி என்ன வித்தவுட் கனெக்டிங் கார்டியக் டெண்டனை. அந்த மூடி ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. அந்த மூடியை அது கூட எக்ஸ்ட்ரா டெண்டான்ஸ் வந்து கார்டியக் எக்ஸ்ட்ரா மசில்ஸ் வந்து கார்டியக் டெண்டனை வந்து அட்டாச் பண்ணுறதுல கீழே இழுத்து. ஸோ திஸ் இஸ் சிங்கிள் ஃப்ளாப் என்ன வித்தவுட் கார்டியக் டெண்டினை. சின்ன டெண்டான் மாதிரி ஃபைபரஸ் திக்காக ஃபைபரஸ் மசில் மாதிரி இருக்கும். அது அதை அட்டாச் பண்ணியிருக்கணும் அந்த ஃப்ளாப் மேலே. இதில் அது கிடையாது. தென் லெஃப்ட் சைடில் single flap bar, there are two flaps connected to the papillary muscles by cardiac tendinae. அப்போ அதனுடைய கீழ் நோக்கி வென்ட்ரிகிள்ஸில் லெஃப்ட் சைடில் என்ன கார்டியக் டெண்டினே மூலமாக அந்த ரெண்டு ஃப்ளாப்ஸும் இணைக்கப்பட்டிருக்கிறது. தென் பல்மோனரி அயாட்டா எங்கிருந்து போகுது? பல்மோனரி அயாட்டா டேக்ஸ் தி டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் தி ரைட் வென்ட்ரிக்கிள், ரைட் வென்ட்ரிக்கிள் இருந்து என்ன அண்ட் தி அயோட்டிக் ஆர்ச் ஃப்ரம் தி லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். என்ன மீனிங்னா லங்ஸுக்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை பியூரிஃபிகேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிற இடம் எங்கிருந்து போகுது? ரைட் வென்ட்ரிக்கிள் இருந்து போகுது. ஆனால் ஆக்சிஜனேட்டட் பிளட் பாடிக்கு எடுத்துகிட்டு போகிற இடம் எங்கிருந்து போகுது? ஃப்ரம் தி லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். என்ன அது வந்து அயோட்டிக் ஆர்ச், தட் இஸ் அயோட்டா. The pulmonary veins open into the left auricle. left auricle pulmonary veins open ஆகுது. இப்போ ஹார்ட்டுடைய ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கலாம். இப்போ 4 சேம்பர் 1 2 3 4 சேம்பர்ஸ். இந்த 4 சேம்பர்ஸுக்கும் மத்தியில் auricle and ventricle, மத்தியில் ஒரு ஓட்டை, தட் இஸ் த அப்பர்ச்சர், auriculoventricular aperture. இதுதான் auricle ventricle நடுவில் ஒரு அப்பர்ச்சர். சரியா? இதில் போஸ்ட் கேவல் வெயின், பாடிக்கு கீழே இருந்து வரக்கூடிய பிளட் சப்ளை உள்ள போகுது ஆரிக்கிளுக்கு. இது ரைட் ப்ரீகேவல் வெயின், இது லெஃப்ட் சைட்லேருந்து வரக்கூடிய ப்ரீகேவல் வெயின். ஸோ 3 வெயின்ஸ் சப்ளை பிளட் டு தி ஆரிக்கிள். அந்த பிளட் சிங்கிள் டைரக்ஷனில் கீழ் நோக்கி தள்ளப்படும், கீழ் நோக்கி தள்ளப்படும். தென் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஓப்பனிங் ஆஃப் தி பல்மனரி வெயின்ஸ், அதாவது லங்ஸில் ஆக்சிஜனேட் ஆன பிளட் ரிட்டர்ன் ஆகி வரும்போது ஓப்பன்ஸ் இன் தி லெஃப்ட் ஆரிக்கிள். இதில் 2 ஃப்ளாப் இருக்கு. ஹியர் இட் இஸ் சிங்கிள் ஃப்ளாப். இந்த 2 ஃப்ளாப்பும் கார்டியக் டெண்டினேமுங்கிற சின்ன மசில் மூலமாக ஹார்ட்டுடைய இன்சைடில் உள்ள பேப்பிலரி மசில் கூட அட்டாச். திஸ் இஸ் கார்டியக் டெண்டினே. Here in the flap is not attached, it is simple. Okay, this is the papillary muscle, this is the cardiac tendinae, this is the left ventricle. இந்த left ventricle இருந்து aorta வெளியே போய் supplies oxygenated blood to the whole body. இது arterial system, venous system தனியாக படிக்கலாம். Thank you students.